தருமபுரியில் விவசாய நிலத்தில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட விவசாயி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட 10 இளைஞர்கள் சேர்ந்து விவசாயியை கொன்றது ஏன்? தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்திலிருந்து மொரப்பூர் செல்லும் சாலையில் 2 அரசு மதுபான கடைகள் உள்ளன. பெரிய மிட்டஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் மதுபான கடைகள் அருகிலேயே உள்ளது. சாலையை ஒட்டி மதுபான கடைகள் இருப்பதால் அந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படும். மதுபான கடையில் மது பாட்டில்கள் வாங்கிய 10 பேர் கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் சரவணனின் நிலத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது தனது நிலத்திற்கு வந்த சரவணன் இளைஞர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூற சரவணனுக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. உடனே சரவணன் அருகில் உள்ள தனக்கு வேண்டிய ஆட்களை கூப்பிட்டு வருவதற்காக அங்கிருந்து சென்றார். அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற இளைஞர்கள் சாலையின் ஓரத்தில் சரவணனை வழிமறித்து கத்தியால் வயிற்றில் குத்தினர். ரத்தம் வெளியேற சம்பவ இடத்திலேயே சரவணன் மயங்கி விழுந்தார். சரவணனை குத்திவிட்டு தப்பியோட முயன்றவர்களை அருகிலிருந்த பொதுமக்கள் விரட்டிச் சென்றனர். இதில் 3 பேர் சிக்கிக் கொள்ள மற்றவர்கள் இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்று விட்டனர். படுகாயமடைந்த சரவணனை மீட்டு இருசக்கர வாகனத்தில் காரிமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சரவணனை கொண்டு சென்றனர். ஆனால் சரவணன் ஆம்புலன்ஸிலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். காரிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொலை செய்து தப்பிச் சென்ற இளைஞர்களை பிடித்தனர். விசாரணையில் சரவணனை கத்தியால் குத்தி கொலை செய்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகில் உள்ள பன்னிக்குளம் புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவருடன் சேர்ந்து சரவணனை தாக்கிய கோபிநாத், சாந்தகுமார், இளங்கோ மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன், தமிழரசன், கார்த்திக் மற்றும் 2 சிறுவர்கள் என 10 பேரை போலீசார் கைது செய்தனர். விவசாய நிலத்துல அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இங்கே எதுக்கு கலாட்டா பண்ணிட்டு குடிச்சிட்டு இது பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே கத்தியை காமிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பயந்துன்னு ஆளுங்களை கொண்டு வரலான்னு வந்ததுமே அவர் ஒரு கொஞ்சம் ஒரு 20 அடி கூட இது பண்ணலைங்க. அதுக்குள்ளே கத்தி எடுத்துகிட்டு போக போக வண்டியில் கிழிச்சு விட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு 3 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறேங்க. போலீஸ்காரருக்கு ஆரிமளத்தில் அவங்கள பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. போலீசாரின் விசாரணையில் முனியப்பன் என்ற இளைஞருக்கு பிறந்த நாள் என்பதால் நண்பர்களுக்கு மது விருந்து கொடுக்க சரவணனின் விவசாய நிலத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அப்போது சரவணன் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் ஆத்திரத்தில் கத்தியால் குத்தியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.